ஸ்ரீகுருப்போ நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. व्यक्ताव्यक्तमितं न किञ्चिदभवत् प्राक्प्राकृतप्रक्षये मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वय्याकदायां लयं नो मृत्युश्च तथामृतं च समभूत् तन्नाप्नो न रात्रे स्थितिस् तत्रैकस्त्वमसिष्यता किल பரானந்த பிரகாஷாத்மனா. இந்த 1வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, முன்பு பிரளயம் வந்தபோது இந்த மாயை உன்னிடம் மறைந்திருந்தது. அப்போ இந்த பிரபஞ்சமே இல்லாதிருந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. நீ ஒருவன் மட்டுமே பேரானந்த ஒளியுடன் தனித்திருந்தாய் என்று. कालकर्मगुणाश्च जीवनिबहा विश्वं च कार्यं विभो चिल्लीलारतिमेयुषि त्वयि तथा निर्लीनता माययो तेषां नैव वदन्त्यस्त्वमयि भो शक्त्यात्मना तिष्ठताम् नो चेत् किं गगनप्रसूनसदृशां भूयो भवेत् सम्भवः. 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிரளயத்துக்கு முன்னால் நீ சிதானந்த லீலையில் ஈடுபட்டு இருந்தாய். காலமும் கர்மமும் சத்துவம் ராஜசம் தாமசம் ஆகிய குணங்களும் உயிர்களின் கூட்டமும் எல்லாம் மறைந்திருந்தன. உண்மையாக இவை இல்லாமல் இல்லை. இவையெல்லாம் சூஷ்ம சக்தி வடிவமாக இருந்தன. அதனால்தான் ஆகாச புஷ்பத்திற்கு ஒப்பான அவைகள் திரும்பவும் உண்டாகின்றன சொல்றார். ஏவம் சத்விபரார்த்த கால விகதா வீக்ஷாம் சிஸ்ருக்ஷாத்மிகாம் பிப்ராணி த்வயி சுக்ஷுபே த்ரிபுவனனி பாவாய மாயா ஸ்வயம் மாயாத கலு காலசக்திரகிலா திருஷ்டம் ஸ்வபாவோபி ச प्रादुर्भूय गुणान् विकास्य विददुस् तस्या सहाय क्रियाम्. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இப்படி 2 பரார்த்த காலம் நீடித்தது. அதன் இறுதியில் படைக்க விரும்பி உலகங்களின் படைப்புக்காக மாயையின் மீது பார்வை நீ செலுத்தினாய். மாயையிலிருந்து சிருஷ்டிக்கு உதவியாக மகாகாலம் என்ற சக்தியும் எல்லா உயிர்களின் கர்மமும் அந்த கர்மாவுக்கு ஏற்ற சுபாவமும் தோன்றின. இப்படி சத்துவம் ராஜசம் தாமசம் குணங்கள் தோன்றின என்று சொல்றார். மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்டவபுஷா சாக்ஷீதி கீதோ பவான் பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விவிஷிவான் ஜீவோபி நைவாபரஹ कालादिप्रतिबोधिताद भवता सञ्चोदिता च स्वयं माया सा खलु बुद्धितत्त्वमसृजत् योऽसौ महानुच्यते. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நீ மாயையின் அருகில் இருந்து கலவாத திருமேனியாய் அனைத்தும் சாட்சியாய் என்றும் வேதாந்திகளால் சொல்லப்படுகிறீர். அதே மாயையில் பிரதிபிம்பமாய் உள்ளே புகுந்து உயிரும் நீதான், வேறு ஒன்றுமில்லை. இந்த மாயைதான் உன்னால் தூண்டப்பட்டு காலம் கர்மம் சுபாவம் என்று தானாகவே புத்தி தத்துவத்தை படைத்திருக்கிறது. இந்த புத்திதான் மகா தத்துவம் என்று சொல்லப்படுகிறது சொல்றார். तत्रासौ त्रिगुणात्मकोऽपि च महान् सत्त्वप्रधानस्वयं जीवेऽस्मिन् खलु निर्विकल्पमहिमित् युद्बोधनिष्पादकः चक्रेऽस्मिन् सविकल्पबोधकमहन् तत्त्वं महान् कल्वसौ सम्पुष्टं त्रिगुणैस्तमोदिबहुलं विष्णु भवत्प्रेरणात्. 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்த சிருஷ்டியின் மகத் என்னும் தத்துவம் சத்துவம் ராஜசம் தாமசம் என்று 3 குண ரூபமாக இருந்தாலும் சத்துவகுணத்தை பிரதானமாக இருந்து கொண்டு இந்த உயிருடன் வேற்றுமை இல்லாத நான் என்னும் அறிவை உண்டு பண்ணுகிறது. இந்த மகத்தத்துவம் 3 குணங்கள் கொண்டதாலும் தமோகுணம் மேலிட்டதாலும் ஜீவனிடத்தில் நான் மனுஷன் என்ற அகங்காரம் உண்டாக்குகிறது சொல்றார்.
सोऽहं च त्रिगुणक्रमात्रिविधतामासाध्य वैकारिको भूयस्तैजसतामसा विधिभवन्नाथ्येन सत्त्वात्मना देवानिन्द्रियमानिनो कृतदिशा वादार्कवास्यश्विनो वह्नीन्द्राच्युतमित्रकान् विधुविधि ஸ்ரீருத்ரசாரீரகான். ஆறாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றார், ஓ குருவாயிரப்பா, இந்த அகங்காரம் தோன்றிய பின் வரிசையாக வைகாரிகம், சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று 3 தன்மையை அடைகிறது. முதல் சாத்வீக அம்சத்தில் திசைகள், வாயு, சூரியன், வருணன், அக்னி, தேவர்கள், இந்திரன், மித்திரன், பிரஜாபதி, சந்திரன், பிரம்மா, ருத்ரன், க்ஷேத்ரஜன், ஆன்ம அறிவு பெற்றவன் முதலியவர்களை சிருஷ்டி செய்ததுன்னு சொல்றார். ஹூமன்மானச புத்தியஹங்கிருதி மிளச்சித்தாக்கிய விருத்தியன்விதம் தச்சாந்தக்கரணம் விபோ தவ பலாத் சத்வாம்ச ஏவாஸ்ருஜத் ஜாதஸ்தைஜசதோ தசேந்திரியகணஸ்தத்தாமசாம்சாத் புனஸ் தன்மாத்திரம் நபசோ மருத்புரபதே சப்தோ ஜனித்வத் பலா. ஏழாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உலகெல்லாம் நிறைந்த குருவாயூரப்பா, மனம், புத்தி, அகங்காரம் இவைகளுடன் கூடிய அறிவு சாத்விக அகங்காரத்தை தோற்றுவித்தது. அதுபோல் தைஜச அகங்காரத்தில் இருந்து 10 இந்திரியங்கள் உண்டாயிற்று. தாமச அகங்காரத்தில் இருந்து தன்மாத்திரையான மிக நுண்ணிய சப்தம் உண்டாயிற்று. இவையெல்லாம் உன் பிரேரணையாலேயே ஆகும்னு குருவாயூரப்பன்ட்ட சொல்றார். शब्दात् व्योमतदः ससर्जित विभो स्पर्शं ततो मारुतं तस्मात् रूपमतो महोदचरसं तोयं च गन्तं महीम् एवं माधव पूर्वपूर्वकलाना तात्यात्यधर्मान्वितं பூதக்ராமமிமம் த்வமேவ பகவன் பிராகாஷயஸ்தாமசா. எட்டாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, தாமச அகங்காரத்தின் அம்சத்தால் சப்தத்திலிருந்து ஆகாசம் உண்டாகிறது, ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷம் உண்டாயிற்று, ஸ்பர்ஷத்திலிருந்து வாயு உண்டாயிற்று, வாயுவிலிருந்து ரூபம் உண்டாயிற்று, ரூபத்திலிருந்து தேஜஸ் உண்டாயிற்று, தேஜஸிலிருந்து ரசம் உண்டாயிற்று, ரசத்திலிருந்து ஜலம் உண்டாயிற்று, ஜலத்திலிருந்து கந்தம் உண்டாயிற்று, கந்தத்திலிருந்து பூமி உண்டாயிற்று. இப்படி வரிசையான இந்த பஞ்சபூதங்களின் கூட்டத்தை நீதானே சிருஷ்டித்தாய்னு குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார். ஏதே பூதகணாஸ்ததேந்திரியகணா தேவாश्च जादा पृथक् नोषे कुर्भुवनाण्ड निर्मितिवितौ देवैरमीभिस्तथा त्वं नानाविधसूक्तिभिर्नुतगुणस्तत्त्वान्यमोऽन्याविशं चेष्टाशक्तिमुदीर्यतानि खडयन् हैरण्यमण्ठं व्यताः. ஒன்பதாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, இப்படி இந்த 5 பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள் இவற்றில் பற்றுள்ள தேவர்கள் உண்டாகியும் உன்னோடு சேராமல் தனித்தனியே இருந்தன. அதனால் தான் அவைகள் தாமே பிரம்மாண்டத்தை படைக்கும் சக்தி இல்லாமல் இருந்தன. அப்பொழுது அந்த தேவர்கள் உன் குணங்களை பாடல்களாக துதித்து உன்னை வழிபட்டார்கள். உடனே நீ மகத் தத்துவங்களில் புகுந்து கொண்டு கிரியாசக்தி கொடுத்து ஒன்றோடொன்று கூடும்படி செய்து பொன்மயமான பிரம்மாண்டத்தை சிருஷ்டித்தாயல்லவான்னு சொல்றார். அண்டம் தத் கலு பூர்வசிருஷ்டசலிலோதிஷ்டத் சஹஸ்ரம் சமாஹ நிர்பிந்தன்ன கிருதாஸ்சதுர்தச ஜகத்ரூபம் விராடாஹ்வயம் சாஹஸ்ரைகரபாதமூர்த்தநிவஹைர் நிசேஷ ஜீவாத்மகோ நிர்பாதோசி மருத்புராதிபசமாம் த்ராயஸ்வ சர்வாமயா. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, முதலில் தாங்கள் ஜலத்தை சிருஷ்டித்தீர்கள். தாங்கள் இதில் 1000 வருஷங்கள் இருந்து பின் பிளந்து கொண்டு 14
உலகங்களின் உருவமான விராட் என ரூபத்தை தரித்தீர்கள். பல ஆயிரம் கை கால் தலை இவற்றின் தொகுதியோடு அனைத்து உயிர்களின் வடிவமாக நீங்கள் தோன்றினீர்கள். அப்படிப்பட்ட நீயே என்னை எல்லா ரோகத்திலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்று பட்டதிரி வேண்டுகிறார். ஸ்ரீ குருவாயூரப்பனும் தலையை அசைத்து அப்படியே ஆகட்டும் என்று அங்கீகரித்தார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.